அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்றைய இந்த குத்துபாவில் ஒவ்வொரு குத்துபாவுடைய ஆரம்பத்திலும் நாம் கேட்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது குத்துபாக்களை ஆரம்பிப்பதற்கு முன்னால் இந்த சமூகத்திற்கு சொல்லிய அந்த ஸலவாத்தில், அந்த குத்துபத்துல் ஹாஜாவில் வரக்கூடிய ஒரு பகுதியை உங்களோடு இந்த குத்துபாவில் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு உரையிலும் சொல்லக்கூடிய விடயம்தான், வார்த்தைகளில் உண்மையானது அல்லாஹ்வுடைய வார்த்தை, வழிகாட்டலில் சிறந்தது அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல். அதே போன்று வஷர்ரல் உமூரி முஹ்தஸாத்துஹா, இந்த உலகத்தில் உள்ள விடயங்களில் கெட்டது இந்த மார்க்கத்தில் புதிதாக உண்டு பண்ணப்பட்டவைகள், அந்த எல்லா முஹ்தஸாத்துகளும் இந்த மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்பட்டவைகள் எல்லாம் பித்அத்துகள், அது வழிகேடுகள். அதை யாரெல்லாம் இந்த உலகத்திலே பின்பற்றி நடக்கிறார்களோ அது அவர்களை நரகத்தின்பால் இட்டு செல்லும் என்கிற ஒரு செய்தியை இந்த சமூகத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் ஒவ்வொரு உரையின் முன்னாரம்பத்தில் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். இந்த சமூகத்துக்கு அதை மிக கடைபிடிக்குமாறு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்துவார்கள். அல் குர்ஆன் அது உண்மையான வார்த்தை. வழிமுறை என்று இந்த உலகத்தில் நீங்கள் எடுத்து நடக்கும் வழிமுறைகளில் மிகச் சிறந்தது அருமை தூதருடைய அந்த வழிமுறை. இந்த உலகத்தில் நீங்கள் தடுத்து வாழ வேண்டிய மிக கெட்ட விடயம் இந்த புனித தூய்மையான அப்பழுக்கற்ற இடைச்செருகள் இல்லாத இந்த மார்க்கத்தில் நீங்கள் தவிர்ந்து வாழ வேண்டிய மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் அதில் புதிதாக உண்டாக்கப்பட்டவைகள், இவைகள் எல்லாம் பித்அத்துகள், அதெல்லாம் வழிகேடுகள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, முஸ்லிம்களாகிய நாம் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் ஈமான் கொண்ட நாம் நிச்சயம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டல்களில் அச்சு பிசகாமல் பயணிக்க வேண்டும். அந்த வழிகாட்டலை நாசமாக்குகின்ற, அசுத்தப்படுத்துகின்ற, கேவலப்படுத்துகின்ற வழிகளில் இருந்து எமது வழியையும் எமது பயணத்தையும் நாம் தூய்மையாக்கி கொள்ள வேண்டும் என்கிற செய்தியை முதல் உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மா மின் நபிய்யின் பஅஸஹுல்லாஹு ஃபீ உம்மத்தின் கப்லி, எனக்கு முன்னால் உள்ள எல்லா உம்மத்துக்கும் அல்லாஹு தஆலா தூதர்களை, நபிமார்களை அனுப்பினான். எப்படி அனுப்பினான் தெரியுமா? இல்லா கான லஹு மின் உம்மத்திஹி ஹவாரியூன் வ அஸ்ஹாபுன், அனுப்புகிற நேரத்தில் அல்லாஹு தஆலா அந்த தூதருக்கு பக்கபலமாக நிற்கக்கூடிய சில மனிதர்களையும் வைத்தான். அந்த தூதருக்கு பக்கபலமாக இருக்கிற தோழர்களையும் அல்லாஹு தஆலா அந்த நபிமார்களுக்கு கொடுத்தான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த பக்கபலமாக அந்த தூதருக்கு நின்றவர்களும் அவர்களுடைய தோழர்களும் செய்த வேலை என்ன தெரியுமா? யഖுதூன பிசுன்னதிஹி, அந்த தூதருடைய வழிகாட்டல்களை அவர்கள் எடுத்தார்கள். வயக்ததூன பிஅம்ரிஹி, அவருடைய கட்டளையை அந்த தோழர்களும் அவர்களுக்கு பக்கபலமாக நின்றவர்களும் எடுத்து நடந்தார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு செய்தியை சொன்னார்கள். இது ஒரு பகுதியினர், அவர்களுக்கு பக்கபலமாக நிற்பார்கள். அவர்கள் சொல்லுகிற மார்க்க கட்டளைகளை எடுத்து நடக்கக்கூடிய சிலர் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு தூதர்களுக்கும் கொடுத்தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சும்ம இன்னஹா தஹ்லுஃபு மின் பஅதிஹிம் குலூஃபுன், அதற்கு பின்னால் ஒரு சில மனிதர்கள் வந்தார்கள், ஒரு சில கூட்டத்தினர் வந்தார்கள். அவர்கள் யகூலூன மா லா யஃஅலூன், அந்த நபிமார்கள் செய்யாத விடயங்களை மக்களுக்கு சொன்னார்கள். நன்றாக இந்த ஹதீஸை உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு பின்னால் ஒரு சில சமூகம் வந்தார்கள். அவர்கள் செய்த வேலை என்னவென்றால் அந்த தூதர்களும் நபிமார்களும் சொல்லாத, செய்யாத விடயங்களை மக்களுக்கு சொன்னார்கள். வயஃஅலூன மா லா யுமரூன், அந்த நபிமார்களுக்கு ஏவப்படாத செய்திகளை இவர்கள் செய்தார்கள். அந்த நபிமார்கள் சொல்லாத, அவர்கள் காட்டித்தராத வழிமுறைகளை மக்களுக்கு சொன்னார்கள். அந்த நபிமார்களுக்கு ஏவப்படாத விடயங்களை எல்லாம் இவர்கள் தங்களுடைய மன இச்சையை பயன்படுத்தி செய்தார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு நம் சமூகத்தை பார்த்து ஒரு செய்தி சொல்கிறார்கள், நம்மை பார்த்து ஒரு செய்தி சொல்கிறார்கள். ஃபமன் ஜாஹதஹும் பியமீனிஹி பியதிஹி ஃபஹுவ முஃமின், யார் மார்க்கத்திற்கு முரணான இந்த வேலைகளை செய்கிறார்களோ அவர்களோடு தன் கையால் போராடுகிறவர் முஃமின் அப்படி என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வமன் ஜாஹதஹும் பிலிசானிஹி, யார் தன் நாவால் இந்த மோசமான செய்திக்கு எதிராக பேசி போராடுகிறாரோ ஃபஹுவ முஃமின், அவர் முஃமின் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வமன் ஜாஹதஹும் பிகல்பிஹி,
யார் தன் உள்ளத்தால் போராடுகிறாரோ அவரும் முஃமின் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், வலைஸ வராஅ ஸாலிக மினல் ஈமானி ஹப்பத்து ஹர்தலின். இந்த மூன்றும் இல்லாமல் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் இருந்தால், அவன் கையாலும் அதை எதிர்க்கவில்லை, தன் நாவாலும் அதோடு போராடவில்லை, தன் உள்ளத்திலும் எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் நபிமார்கள் கொண்டு வராத சொல்லாத செயற்பாடுகளை ஒரு சமூகம் செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவர் பார்த்து கொண்டிருந்தால், வலைஸ வராஅ ஸாலிக, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மின் ஹப்பத்தி ஹர்தலின், ஒரு அணுப்பிரமாணமாவது அவருடைய உள்ளத்தில் ஈமான் இல்லை என்கிற அர்த்தம் தான் என்றார்கள். அவருடைய உள்ளத்தில் அணு அளவு கூட ஈமான் இல்லை என்கிற அந்த அடையாளம் தான் இதையெல்லாம் பார்த்து விட்டு ஒரு மனிதன் வெறுக்காமலும் அதை தடுக்காமலும் இருப்பதால் கிடைக்கிற ஒரு பலன் என்கிற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சில விடயங்களை நமக்கு கையால் அதை தடுக்க முடியாமல் இருந்தாலும், நாவினால் கூட தடுப்பதற்கு நம் சக்தி இல்லாமல் இருந்தாலும், அந்த விடயங்களை பார்க்கிற நேரத்தில் உள்ளத்தில் வெறுப்பும், இந்த விடயம் இந்த சமூகத்தை விட்டு நீங்க வேண்டும் என்கிற எண்ணம் ஒவ்வொரு முஃமினுடைய உள்ளத்திலும் இருக்க வேண்டும். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மனதால் அந்த பாவங்களை மாற்ற நினைத்து வாழ்கிறவர், வதாலிக அத்அஃபுல் ஈமான், ஈமானின் ஆக பலவீனமான நிலை அதுதான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதற்கு கீழ் ஒரு பலவீனம் கிடையாது. ஈமானின் ஆக பலவீனமான நிலைமை இந்த பாவங்களை, மார்க்கத்தின் புதுமைகளை, இவர்கள் உருவாக்கிய விடயங்களை பார்த்து இந்த சமூகம் மாற வேண்டும், திருந்த வேண்டும் என்கிற எண்ணமாவது உள்ளத்திலே இருப்பது என்பதுதான் ஈமானின் மிக பலவீனமான தரம். அதற்கு கீழால் ஒரு தரம் கிடையாது என்கிற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்தார்கள். இந்த செய்தி மிக முக்கியமான ஒரு பகுதி. நம் ஈமானை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த பகுதியும் நம் உள்ளத்திலே இருக்க வேண்டும் என்கிற செய்தியோடு, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, உங்களுக்கு ஒரு செய்தி சொல்கிறேன். அல்லாஹு தாலா இந்த சமூகத்தை, மனித சமூகத்தை படைத்த வரலாறை அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் நிறைய இடங்களில் பேசுகிறான். அல்லாஹு தாலா சூரா பக்கராவிலே இந்த மனித சமுதாயத்தை எப்படி படைத்தோம், அதற்கு பின்னால் என்னவெல்லாம் நடந்தது என்கிற செய்தியை பேசுகிறான். சூரா அல் அராஃபிலே அல்லாஹு தாலா இந்த மனித சமுதாயத்தை படைத்த வரலாற்றை பேசுகிறான். அதில் அல்லாஹு தாலா மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து மலக்குமார்களை சுஜூது செய்ய சொல்லி இப்லீஸ் அதை மறுத்து அபா வஸ்தக்பர, பெருமை அடித்தான். அல்லாஹு தாலா இப்லீஸை புறம் தள்ளினான், அவனை வீசிவிட்டான், எடுத்தெறிந்தான், சபித்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொர்க்கத்திற்கு நுழைய வைத்து வாழ வைத்தான். ஒரு மரத்தை நெருங்க வேண்டாம் என்று அல்லாஹு தாலா கட்டளையிட்டான். ஃபவஸ்வஸ லஹும் ஷைத்தான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஷைத்தான் வஸ்வாஸை உண்டாக்கி அவர்களை பேசி பேசி மனமாற்றி அந்த மரத்தை நெருங்க வைத்தான். அல்லாஹு தாலா அவர்களை பூமிக்கு அனுப்பினான். இந்த செய்திகளை நான் நிறைய அல் குர்ஆனில் படித்திருக்கிறோம். ஆனால் அல்லாஹு தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த பூமிக்கு அனுப்பிவிட்டு ஒரு செய்தியை சொல்லுகிறான் இந்த சமூகத்திற்கு. என்ன செய்தி என்றால், குல்னா பிது மின்ஹா ஜமீஆ, நீங்கள் எல்லோரும் இந்த பூமிக்கு இறங்கி விடுங்கள். ஃபஇம்மா யத்தியன்னகும் மின்னி ஹுதா, நிச்சயமாக எங்களிடம் இருந்து நேர்வழி உங்களுக்கு வரும் என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறான். ஒரு நபியை இந்த உலகத்திற்கு அல்லாஹு தாலா அனுப்பிவிட்டு அந்த சமூகத்திற்கு ஒட்டுமொத்த மனித குலத்தையும் அல்லாஹு தாலா பார்த்து சொல்லுகிறான், உங்களுடைய மனதால் சரி பிழை என்று பார்த்து செய்கிற உலக விடயங்கள் இருக்கின்றன. உதாரணமாக, ஒரு மனிதன் விபச்சாரத்தை நல்லது என்று ஒரு நாளும் தன் உள்ளத்தால், இயல் குணத்தால் சொல்ல மாட்டான். திருடுவதை கெட்டது என்றுதான் தன் இயல் குணத்தால் பேசுவான். இப்படி நிறைய விடயங்கள் உங்கள் உள்ளத்தால் நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளலாம். மார்க்கமும் அதற்கு வழிகாட்டி இருக்கிறது. இபாதத் என்று செய்வதற்கும் இறைவனை நோக்கி பயணிப்பதற்குமான வழிகாட்டல் எங்களிடமிருந்து வரும் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். ஃபமன் தபிஅ ஹுதாய ஃபலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், யார் எங்களுடைய அந்த நேர்வழியை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு எந்த பயமும் கிடையாது, அவர்களுக்கு கவலையும் கிடையாது என்கிறான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்திற்கு அல்லாஹு தாலா மனித சமுதாயத்தை அனுப்பிவிட்டு அவர்கள் பயணிப்பதற்கு நேரான வழி எங்களிடம் இருந்து வரும் அப்படி என்கிற செய்தியையும் அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் பேசுகிறான். அல்லாஹு தாலா இந்த சமூகத்தை நேர்வழிப்படுத்தி நேரான வழியில் அமைத்து செல்வதற்கு அனுப்பிய நேர்வழி என்னவென்றால் அல்லாஹ்வுடைய தூதர்மார்கள். அதோடு சேர்த்து அந்த தூதர்மார்களுக்கு பக்கபலமாக அல்லாஹு தாலா வேதங்களையும் கொடுத்து அனுப்பினான் என்கிற செய்தியை புரிந்து கொள்ளுங்கள். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நம் நேரான வழியில் பயணிக்க வேண்டும் என்றால் முதல் அல்லாஹ்விடம் இருந்து வந்த நேர்வழியை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் நேர்வழி என்கிற ஒன்று இப்பொழுது இருக்குமானால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழி, அந்த தூதருக்கு கொடுக்கப்பட்ட அல் குர்ஆன் என்கிற வேதம். இதை தாண்டி ஒரு நேர்வழி ஒரு மனிதனுக்கு இருக்க மாட்டாது.
நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வழிமுறைகளும் அந்த தூதருக்கு கொடுத்த அல் குர்ஆன் என்கிற மறுமை வரைக்கும் பாதுகாக்கப்படுகின்றதாக அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் உத்தரவாதம் அளித்த அந்த குர்ஆனும் நபியுடைய இந்த வழிகாட்டல்களும் இந்த சமூகத்திற்கான நேர்வழி. இந்த அல் குர்ஆனையும் அந்த பாதுகாக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவையும் தாண்டிய ஒரு நேர்வழி இந்த சமூகத்தில் யாராலும் காட்டிவிட முடியாது என்கிற செய்தியை கண்ணியத்திற்குரிய சகோதரர்கள் மிக ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த அடிப்படையோடு நாம் இன்றைய சமூகத்திற்கு நுழைவோமேயானால் நமக்கென்ற ஒரு நேர்வழி இருக்குமானால் அல் குர்ஆன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாதுகாக்கப்பட்ட சஹீஹான வழிமுறைகள். இந்த வழிமுறைகளோடு தான் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பயணிக்க வேண்டும். இபாதத் என்று ஏதாவது ஒன்றை செய்வதாக இருந்தால் அந்த அல் குர்ஆனிலும் அந்த சுன்னாவிலும் வழிகாட்டப்பட்டிருக்க வேண்டும். இதற்கு இவ்வளவு நன்மையும் சிறப்பும் இருக்கிறது என்கிற ஒரு வழிகாட்டல் நமக்கு தரப்பட வேண்டும் என்றால் அது அல் குர்ஆனிலும் சுன்னாவிலும் நமக்கு பதியப்பட்டிருக்க வேண்டும் என்கிற செய்தியை கண்ணியத்திற்குரிய சகோதரர்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதை வைத்துக் கொண்டு நமக்காக அனுப்பப்பட்ட தூதர் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த தூதரை நேசிப்பது என்பது ஒரு முஃமினுடைய அடையாளம். அந்த தூதரை நம் வாழ்க்கையில் நேசித்து வாழ்தல் அப்படி என்பது நம் ஈமானின் மிக பெரும் அடையாளங்களில் ஒன்று என்கிற செய்தியை கண்ணியத்திற்குரிய சகோதரர்கள் புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் நபியை நேசிப்பது பற்றி ஒரு அல் குர்ஆனிய வசனத்தை சொல்கிறான். இந்த உலகத்தில் நாம் எதையெல்லாம் மிக கடுமையாக நேசிப்போமோ அது எல்லாவற்றையும் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டிவிட்டு இதைவிட நேசத்துக்குரியவராக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஆகிவிட வேண்டும் என்கிறார். இந்த உலகத்தில் மனிதன் உலக ரீதியாக எதையெல்லாம் மிக கடுமையாக நேசிப்பானோ அதையெல்லாம் அல்லாஹு தஆலா முதலாவதாக பட்டியல் படுத்துகிறான். குல் இன் கான ஆபாஉக்கும், உங்களுடைய தந்தைமார்கள், வ அப்னாஉக்கும், உங்களுடைய பிள்ளைகள். ஒரு பிள்ளை மிக நேசம் தந்தை மீது காட்டுவான், ஒரு தந்தை மிக நேசம் பிள்ளைகள் மீது காட்டுவான். அல்லாஹு தஆலா பெற்றோர்களையும் பிள்ளைகளையும் முதலாவதாக சொல்கிறான். வ இஹ்வானுக்கும், உங்களுடைய சகோதரர்கள், வ அஸ்வாஜுக்கும், உங்களுடைய துணைவியர்கள் துணைகள், வ அஷீரத்துக்கும், உங்களுக்கு குடும்ப உறவுகள் என்று இருக்கக்கூடிய எல்லோரும், வ அம்வாலுன் இக்தரஃப்துமுஹா, நீங்கள் இந்த உலகத்தில் தேடிக்கொள்கிற பொருளாதாரம், வ திஜாரத்துன் தக்ஷௌன கஸாதஹா, நஷ்டமடைந்து விடுமோ என்று பயந்து பயந்து நீங்கள் பாதுகாத்து வைத்திருக்கிற பாதுகாத்து செய்கின்ற உங்களுடைய வியாபாரம். அல்லாஹு தஆலா இதுவெல்லாம் உலகத்தில் ஒரு மனிதன் நேசிப்பான். தந்தையை நேசிப்பான், பிள்ளைகளை நேசிப்பான், மனைவியை நேசிப்பான், தன் சகோதரர்களை நேசிப்பான், தன் குடும்ப உறவுகளை நேசிப்பான். மற்றது உயிரற்ற பொருட்களில் தன் பொருளாதாரத்தை தன்னுடைய வியாபாரத்தை எல்லாம் மனிதன் இந்த உலகத்தில் நேசித்துக் கொண்டிருப்பான். அல்லாஹு தஆலா இது எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு வமசாக்கினு தர்தௌனஹா, நீங்கள் திருப்தியோடு வாழ்கின்ற பொருந்திக் கொள்கிற உங்களுடைய வீடுகள், இவைகள் எல்லாம் அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ சபீலிஹி, எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? இவர்கள் எல்லாம் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் விட நேசத்துக்குரியதாக உங்களுக்கு இருந்தால், இவைகள் எல்லாம் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் விட நேசத்துக்குரியதாக உங்களுக்கு இருந்தால், ஃபதரப்பசு ஹத்தா யஅதி அல்லாஹு பிஅம்ரி, அல்லாஹ்விடமிருந்து தண்டனையும் சோதனையும் உங்களுக்கு வந்து சேரும் என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருங்கள். இதுவெல்லாம் உங்களுக்கு அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் விட நேசத்துக்குரியதாக இருந்தால் அல்லாஹ்விடம் இருந்து தண்டனை வேதனை உங்களுக்கு வரும் என்பதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருங்கள். அப்படி என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லுகிறான் என்றால் இது எல்லாவற்றையும் விட அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நேசத்துக்குரியதாக ஒரு முஃமினுக்கு இருக்க வேண்டும் என்கிற செய்தி அல்லாஹு தஆலா சூரா தௌபாவுடைய 24வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹு தஆலா சூரா அல் அஹ்ஸாபுடைய 6வது வசனம், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், இந்த தூதர் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், முஃமின்களுக்கு அவர்களுடைய உயிரை விட மிக மேலானவர்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான். இந்த தூதர் உயிரை விட முஃமின்களுக்கு மேலானவர்களாக இந்த உலகத்தில் இருப்பார்கள். சஹாபாக்கள் வாழ்ந்து காட்டினார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை உயிரிலும் மேலாக அந்த தோழர்கள் நேசித்தார்கள். அதைத்தான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் இருந்தோம். தூதர் என்னுடைய கையை பற்றி பிடித்துக் கொண்டிருந்தார். அல்லாஹ்வுடைய தூதர் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய கையை பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் விட நேசத்துக்குரியவர் எனக்கு நீங்கள் தான். இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் விட நான் அன்பு வைக்கிற நேசம் வைக்கிற ஒருவர் நீங்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதரே என்று சொல்லிவிட்டு ஒரு விதிவிலக்கு பண்ணினார். இல்லா நப்சி, அல்லாஹ்வுடைய தூதரே, என் உயிரை தவிர இந்த உலகத்தில் மற்ற எல்லாமே உங்களுக்கு அப்பால் தான் அல்லாஹ்வுடைய தூதரே என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள்.
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உமரே, என் உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக சொல்லுகிறேன், உங்கள் உயிரை விட நேசத்துக்குரியவனாக நான் ஆகும் வரைக்கும் உங்கள் ஈமான் பூரணமாக மாட்டான். உங்கள் உயிரை விட நேசத்துக்குரிய ஒருவராக நான் ஆகும் வரைக்கும் உங்கள் ஈமான் பூரணமாக மாட்டாது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, என் உயிரை விட மேலாக உங்களை நேசிக்கிறேன், என் உயிரை விட மேலாக அல்லாஹ்வுடைய தூதரை உங்களை நேசிக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல் ஆன் யா உமர், உமரே, இப்பொழுது உங்கள் ஈமான் பூரணம் அடைகிறது அப்படி என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இரண்டு செய்தி. ஒன்று, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதலாவது செய்தி சொன்னார்கள், என் உயிரை விட உங்களை நேசிக்கிறேன், என் உயிரை தவிர மற்ற எல்லாவற்றையும் விட உங்களை நேசிக்கிறேன் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஈமான் பூரணமாகவில்லை உமரே என்றவுடன் அடுத்த வார்த்தை சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி என்றால் என் உயிரை தாண்டியும் உங்களை நேசிக்கிறேன் அல்லாஹ்வுடைய தூதரே என்று சொன்னார்கள். அந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அடுத்ததாக சொன்னார்கள், இப்பொழுது உங்கள் ஈமான் பூரணம் அடைகிறது அப்படி என்று. அந்த வார்த்தை உண்மையான வார்த்தை. உமருடைய வாயில் ரலியல்லாஹு அன்ஹு இருந்து வந்த வார்த்தை இருக்கிறது அல்லவா, அது 100% உண்மையான வார்த்தை. அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஈமானை பூரணப்படுத்தி அவருக்கு சான்றிதழ் கொடுத்தார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மிக தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், ஒவ்வொரு முஃமினும் இந்த உலகத்திலே தன் உயிரை விட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும். அந்த சஹாபாக்கள் நேசித்தார்கள். இந்த சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரை அப்படி நேசித்தார்கள் என்பதற்கு நிறைய வரலாற்று சான்றுகளை உங்களுக்கு தரலாம். அது ஒரு குத்துபாவாக கூட செய்யலாம், எப்படி நேசித்தார்கள் அப்படி என்று. நீங்கள் வரலாறுகளை எடுத்து பார்க்கிற நேரத்தில் மக்கா தொடக்கம் மதீனாவுடைய வாழ்க்கை மரணம் வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த அந்த காலப்பகுதியில் அந்த தூதரை அந்த தோழர்கள் கவனித்தது போன்றும், அந்த தூதர் மீது அந்த தோழர்கள் காட்டிய அன்பு போன்றும் அதற்கு நிகரான அன்பு நம்மால் காட்ட முடியாது. அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தசுப்பு அஸ்ஹாபி, என் தோழர்களை நீங்கள் ஏச வேண்டாம் அப்படி என்றார்கள். என் தோழர்களை நீங்கள் ஏச வேண்டாம். அவர்களில் ஒருவர் ஒரு கைப்பிடி அளவு அவர் தர்மம் செய்தாலும், நீங்கள் உஹது மலை அளவு தங்கத்தை கொண்டுதான் தர்மம் செய்தாலும் அந்த தர்மத்திற்கு உங்கள் தர்மம் ஈடாக மாட்டாது. ஈமானில் அப்படி பலமானவர்கள். அல்லாஹ்வுடைய தூதரை அப்படி நேசித்த சமூகம் என்கிற செய்தியை பார்க்கலாம். உஹதுடைய போர்க்களத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் கொஞ்சம் இஸ்லாமிய படை தடம்புரளுகிறது. எதிரி படையின் தாக்குதல். காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதிரி படையில் இருந்து தாக்கினார்கள். இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனித்து நிற்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை சூழ 12 நபித்தோழர்கள் சூழ்ந்து நிற்கிறார்கள் பாதுகாப்பிற்காக வேண்டி. அல்லாஹ்வுடைய தூதர் திரும்பி செல்கிற மக்களை அழைத்து கொண்டிருக்கிறார்கள். இதோ நான் நிற்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னை நோக்கி வாருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அழைத்து கொண்டிருக்கிற நேரத்தில் எதிரிகள் அல்லாஹ்வுடைய தூதரை அடையாளம் காண்கிறார்கள். ஒரு போர்க்களத்தில் ஒரு மனிதனை அடையாளம் காண்பது கஷ்டம். அவர் போர்க்கவசத்தோடு இருப்பார். அல்லாஹ்வுடைய தூதருடைய சத்தம் கேட்டு அடையாளம் காண்கிறார்கள். ஒட்டுமொத்த காபிர்களும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்து வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நடுவில் சுற்றி 12 சஹாபாக்கள் மாத்திருந்தார். அன்சாரிகள் அதிகம். அல்லாஹ்வுடைய தூதரை சூழ இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், எனக்காக யார் இவரோடு போராட போகிறீர்கள்? பெரிய சமூகம் முன்னோக்கி வருகிறது. அப்ப அந்த இடத்தில் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதரை நான் என்கிறார்கள். தல்ஹாவை அல்லாஹ்வுடைய தூதர் விடவில்லை ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு நபித்தோழர் செல்கிறார், அவர் கொல்லப்படுகிறார். அதற்கு பின்னால் ஒரு நபித்தோழர் கொல்லப்படுகிறார். ஒவ்வொரு நபித்தோழராக அல்லாஹ்வுடைய தூதருடைய உயிரை காப்பாற்ற அந்த இடத்தில் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். கடைசியாக தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செல்கிறார்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் சொல்கிறார், தல்ஹா அந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்காக வேண்டி போராடினார். அந்த போராட்டம் எப்படி இருந்தது அப்படி என்றால், மரணித்த 11 நபித்தோழர்களும் எழுந்து தல்ஹாவோடு போராடினால், 12 பேர் போராடினால் எப்படி இருக்குமோ அப்படி அல்லாஹ்வுடைய தூதருடைய உயிரை காப்பாற்ற தன் உயிரை பணயம் வைத்து தல்ஹா அந்த இடத்தில் போராடினாள் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்தில் சொன்னார்கள், தல்ஹாவை பார். ஒரு நேரத்தில் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுடைய கையில் அம்பு வந்து துளைக்கிறது. அவர் ஹஸ் என்று கத்துகிறார். அரபியில் அந்த வார்த்தை கத்துவதற்கு பயன்படுத்துவார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லவ் குல்த பிஸ்மில்லா, தல்ஹாவே, இந்த இடத்தில் நீ பிஸ்மில்லா என்று சொல்லி இருந்தால், ஹஸ் என்கிற வார்த்தைக்கு பதிலாக பிஸ்மில்லா என்கிற வார்த்தை உன் வாயில் வந்திருந்தால், லரஃபஅத்கல் மலாயிகத்து வன்னாசு யன்துரூன், மக்கள் எல்லாம் பார்த்திருக்க மலக்குமார்கள் உன்னை சுமந்து கொண்டு சென்றிருப்பார்கள் அப்படி என்றார்கள். இப்படி அல்லாஹ்வுடைய தூதருக்காக போராடினார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை நோக்கி வருகின்ற அம்புகளுக்கு தன் கையை கொடுத்தார். ஒரு மனிதன் மீது எவ்வளவு நேசம் ஒரு மனிதர் வைத்திருந்தால், ஒரு மனிதனை நோக்கி வருகின்ற அம்பிற்கு அந்த மனிதனை பின்னால் வைத்து தன்னை கேடயமாக பயன்படுத்துவதற்கு சஹாபாக்கள் முயற்சி செய்வார்கள். இந்த உலகத்தில் அவர்களை போன்று நபியை நேசித்தவர்கள் கிடையாது.
இப்படி ஆயிரம் வரலாற்று சான்றுகள் சொல்லலாம். தன் உயிரிலும் மேலாக நபியை நேசித்தார்கள் அப்படி என்று. சஹாபாக்கள் தன் வெறும் நாவினால் மாத்திரம் பேசவில்லை, முனாஃபிக்குகளை போன்று பேசவில்லை, உள்ளத்தால் பேசினார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை 100% முழுமையாக மிக நேர்த்தியாக இஹ்லாஸோடு அல்லாஹ்வுடைய தூதரை அந்த நபித்தோழர்கள் நேசித்தார்கள். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை இப்பொழுது சொல்லுகிறேன், என் உயிரிலும் மேலாக உங்களை நேசிக்கிறேன் என்று சொன்னவுடன் இப்பொழுது உங்கள் ஈமான் பூரணமாகிவிட்டது என்றார்கள். எனவே அந்த தூதர்கள் அப்படி நேசித்தார்கள். இன்னொரு செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், லா யுமினு அஹதுக்கும், உங்களில் ஒருவரின் ஈமான் பூரணமாக மாட்டாது, ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன், நான் அவர்களுக்கு அவர்களின் பிள்ளைகள் பெற்றோர்கள் இந்த உலகத்தில் உள்ள எல்லோரையும் விட நேசத்துக்குரியவனாக ஆகும் வரைக்கும் ஒரு மனிதனுடைய ஈமான் பூரணமாகுவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தில் உள்ள எல்லோரையும் விட நாம் நேசிக்க வேண்டும் என்கிற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே நேசிப்பது அல்லாஹ்வுடைய தூதர் என்பது நம் மீது கடமை, அது யாரும் மறுத்து விட முடியாது. ஏன் இந்த முன்னுரைகளை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் என்றால், ஒரு சில செய்திகள் அப்பொழுதுதான் நான் பின்னால் சொல்ல போகிற விடயங்கள் புரியும். தூதரை நானும் நேசிக்க வேண்டும், நீங்களும் நேசிக்க வேண்டும், உயிரிலும் மேலாக நேசிக்க வேண்டும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நாம் அப்படி நேசிக்க பழகி கொள்ள வேண்டும். அடுத்தது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவமதித்தல் கூடாது. மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை அவமதித்தல் கூடாது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சூரா நிசாவுடைய வசனம், ஃபலா வ ரப்பிக, அல்லாஹு தஆலா உங்களுடைய ரப்பின் மீது சத்தியமாக என்று சொல்கிறான், லா யுமினூன், அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள், ஹத்தா யுஹக்கிமுக ஃபீமா ஷஜர பைனஹும், உங்களுக்கு மத்தியில் வருகின்ற பிணக்குகளை தீர்ப்பாக நீங்கள் எடுத்துக்கொள்வதற்கு அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் மத்தியஸ்தமாக எடுத்துக்கொண்டு, சும்மலா யஜிது ஃபீ அன்ஃபுஸிஹிம் ஹரஜா, அல்லாஹ்வுடைய தூதர் தந்த தீர்ப்பில் எந்த ஒரு மன சஞ்சலமும் இல்லாமல் நீங்கள் அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் உங்களுடைய ஈமான் பூரணமாக மாட்டாது. அந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய தீர்ப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொல்லி இருந்தால் அதை 100% எந்த ஒரு மனதில் சஞ்சலமும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளாத வரை உங்களுடைய ஈமான் பூரணமாக மாட்டாது என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லுவதை பார்க்கலாம். எனவே அப்படி இல்லாமல் நாம் இருந்தோம் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் தருகிற தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதற்கு நமக்கு கஷ்டமாக இருந்தது அப்படி என்றால், அல்லாஹ்வுடைய தூதரை அந்த இடத்தில் நாம் நோவினைக்குட்படுத்துகிறோம், நாம் அவமதிக்கிறோம் என்கிற செய்தியை கண்ணியத்திற்குரிய சகோதரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா சஹாபாக்களை பார்த்து ஒரு வசனம் இறக்கினான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா ததுகுலு புயூத்தன் நபிஇ இல்லா அய்யுதன லகும் இலா தஆமின் கைர நாதிரீன இனாஹு, அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டிற்கு நீங்கள் அனுமதி தராமல் நுழைய வேண்டாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு உணவை வைத்துக் கொண்டு உங்களை அழைத்து அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதி தந்தால் நீங்கள் நுழையுங்கள். நீங்கள் எதிர்பார்த்து அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டிற்கு நுழைய வேண்டாம். சென்றால் உணவு கிடைக்கும் என்கிற அந்த எண்ணத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டிற்குள் நுழைய வேண்டாம். அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதி தந்து உங்களுக்கு உணவு தந்தால் சாப்பிட்டவுடன் அந்த இடத்தை விட்டு நீங்கள் என்ன செய்து விடுங்கள், வெளியே வந்து விடுங்கள். அந்த இடத்தில் பேசிக் கொண்டு இருக்க வேண்டாம். அந்த இடத்தில் நீங்கள் கதைத்துக் கொண்டு நேரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏனென்றால் இன்னதாலிக்கும் கான யுக்தின் நபியே, நீங்கள் அப்படி இருப்பது அல்லாஹ்வுடைய தூதரை நோவினைப்படுத்துகிறது, அல்லாஹ்வுடைய தூதருக்கு அது சிரமமாக இருக்கிறது. எனவே தந்தால் சாப்பிட்டு விட்டு வெளியே வாருங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு சொல்லுகிறான், ஃபயஸ்தஹ்யி மின்கும், அல்லாஹ்வுடைய தூதர் அதை உங்களுக்கு சொல்லுவதற்கு வெட்கப்படுகிறார், தோழர்களுக்கு பேசுவதற்கு அதை வெட்கப்படுகிறார். வல்லாஹு லா யஸ்தஹ்யி மினல் ஹக்கி, அல்லாஹு தஆலா சத்தியத்தை சொல்வதில் ஒரு நாளும் வெட்கப்பட மாட்டான். நபி வெட்கப்படுகிறார் அதை உங்களுக்கு சொல்லுவதில். சென்று விடுங்கள், எழும்பி செல்லுங்கள் என்று சொல்வதற்கு அவருக்கு வெட்கமாக இருக்கிறது. வல்லாஹு லா யஸ்தஹ்யி மினல் ஹக்கி, அல்லாஹு தஆலா சத்தியத்தை சொல்வதில் வெட்கப்பட மாட்டான் என்கிற செய்தி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். எனவே அல்லாஹ்வுடைய தூதரை சொல்லாலும் செயலாலும் நம் செயற்பாடுகளாலும் நோவினைப்படுத்த கூடாது. அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்க வேண்டும் என்கிற செய்தி அல் குர்ஆன் நமக்கு பறைசாற்றி கொண்டிருக்கிறது என்கிற செய்தியை கண்ணியத்திற்குரிய சகோதரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறோம் என்பதற்கு என்ன அடையாளம்? நாம் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறோம் என்பதற்கு என்ன அடையாளம் என்றால், அந்த தூதர் காட்டி தந்த வழிமுறையில் நடப்பது. அதுதான் அந்த தூதரை நான் நேசிக்கிறோம் என்பதற்கான அடையாளம். அந்த தூதரை நான் நேசிப்பதற்கான வெளிப்பாடு அவருடைய வாழ்க்கை வழிமுறை, அவருக்கு கட்டுப்பட்டு வாழ்தல் என்கிற செய்தி என் வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். என் வாழ்க்கையில் தூதருடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பாடு இல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதரின் வழிகாட்டலுக்கு மாற்றமாக இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறேன் அப்படி என்று சொல்வது 100% பொய்யானது. அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறோம் என்று நினைத்தால் மட்டும் போதாது, அந்த நேசத்தை வெளிப்படுத்துகிற முறையும் சரியாக இருக்க வேண்டும். பாருங்கள், அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான், குல் இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ், நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் நேசிப்பவர்களாக இருந்தால் ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள். இத்திபாஉர் ரசூல், அல்லாஹ்வை நேசிப்பதாக இருந்தால் முஃமின்களே
நீங்கள் என்னை பின்பற்றுங்கள், அப்படி பின்பற்றினால் யுஹ்பிபுகுமுல்லாஹு வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். இறைவனின் நேசம் பெற வேண்டும் என்றால் நாம் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்ற வேண்டும். நம் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்ற வேண்டும் என்கிற செய்தியை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுவதை பார்க்கலாம். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதரை வாழ்க்கை வழிமுறையை அச்சோட்டாக மிக அழகாக பின்பற்றுவது நம் மீது கடமை என்கிற செய்தி புரிந்து கொண்டு, இப்பொழுது மார்க்கத்தில் இல்லாத புது வழிமுறைகள் நம் வாழ்க்கையில் தவிர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் காட்டித்தராத வழிமுறைகள் என் வாழ்க்கையில் ஒரு நாளும் வந்துவிடக் கூடாது. அதில் மிக கவனமாக நான் செய்து இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகை முறையை காட்டி தந்திருக்கிறார்களா? அந்த அடிப்படையில் தொழ வேண்டும். அதை தாண்டி ஒரு புது வழியை மார்க்கத்திற்குள் நான் கொண்டு வந்து விடக் கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி நோன்பு நோட்க வேண்டும் என்று காட்டி தந்திருக்கிறாரா? அப்படி நோன்பு நோட்க வேண்டும். அதை தாண்டி ஒரு புது வழிமுறையை அந்த இபாதத்திற்குள் ஒரு நாளும் நான் கொண்டு வந்து விடக் கூடாது. மார்க்கமாக ஒன்றை நான் செய்வதாக இருந்தால், நன்மை என்று நினைத்து ஒன்றை இந்த உலகத்தில் நான் செய்வதாக இருந்தால், நிச்சயம் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல் நமக்கு மிக கட்டாயம் என்கிற செய்தியை கண்ணியத்திற்குரிய சகோதரர்கள் புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சூரா மாயிதாவுடைய 3வது வசனம், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இந்த வசனத்தை தான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு யஹூதி வந்து கேட்டான். உங்களுடைய அல் குர்ஆனில் ஒரு வசனம் இருக்கிறது உமரே, இந்த வசனம் மாத்திரம் எங்களுக்கு இறங்கி இருந்தால் அந்த நாளை கொண்டாட்ட நாளாக நாங்கள் எடுத்துக் கொண்டிருப்போம், மிக சந்தோஷம் அடைகிற நாளாக நாங்கள் அதை எடுத்துக் கொண்டிருப்போம். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அந்த வசனம் என்னவென்று எனக்கு தெரியும், அது எப்பொழுது எந்த இடத்தில் வைத்து இறங்கியது என்பதெல்லாம் எனக்கு தெரியும் என்று சொல்லிவிட்டு அந்த வசனத்தை சொல்கிறார். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், நபியே, இன்றைய நாளில் உங்கள் மார்க்கத்தை உங்களுக்கு நாங்கள் பூரணமாக்கி விட்டோம். வாத்மம்து அலைக்கும் நிஅமதி, எங்களுடைய அருளை உங்கள் மீது நாங்கள் பூர்த்தியாக்கி விட்டோம். வரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இஸ்லாத்தை நாங்கள் உங்களுக்கு மார்க்கமாக பொருந்திக் கொண்டோம். இந்த வசனம் அல்லாஹ்வுடைய தூதர் அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய நாளில் உங்கள் மார்க்கத்தை நாங்கள் பூரணமாக்கி விட்டோம் என்கிற ஒரு சான்றிதழை, ஒரு உறுதிப்பாட்டை அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுக்கிறான். அப்ப அதை தாண்டி மார்க்கத்தில் மார்க்கம் என்கிற ஒன்று நுழைய முடியாது. இஸ்லாமிய மார்க்கத்தின் சிறப்பு அதுதான். அது அந்த இடத்தில் அல்லாஹ்வால் சொல்லப்பட்டு அல்லாஹ்வால் முடித்து வைக்கப்பட்டு அதில் எந்த ஒன்றும் அசுத்தங்கள் சேராமல் பாதுகாக்கப்பட்ட மார்க்கம் அது. அல்லாஹ்வே சொல்லுகிறான், இன்றைய நாளில் மார்க்கம் பூரணமாக்கப்பட்டது. இதற்கு பின்னால் மார்க்கம் என்கிற ஒன்று அல்லாஹ்வுடைய தூதரை தாண்டி ஒருவரால் கொண்டு வர முடியாது. அதனால் தான் மாலிக் இப்னு அனஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், மனிபுதஅ ஃபில் இஸ்லாமி பித்அத்தன், மார்க்கத்திலே இல்லாத ஒன்றை ஒருவர் கொண்டு வந்து விட்டு யராஹா ஹஸனத்தன், அவர் சொல்லுகிறார் இது நல்லம் தானே என்று பேசுகிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை செய்துவிட்டு யராஹா ஹஸனத்தன், அதை அவர் கருதுகிறார் இது நல்லம் தானே என்று கருதினால், மாலிக் இப்னு அனஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், ஃபகத் ஸஅம அன்ன முஹம்மதன் கத் கான ரிசாலா, அவர் எப்படி நினைத்து கொண்டிருக்கிறார் தெரியுமா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவத்தில் மோசடி செய்து விட்டார் என்கிற எண்ணத்தில் இருக்கிறார். அவர் ஒன்றை உருவாக்கிவிட்டு இது நன்மைதானே நல்லம் தானே என்கிற வார்த்தையை பிரயோகித்தால் அவர் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார் தெரியுமா, அல்லாஹ்வுடைய தூதர் மார்க்கத்தை பூரணப்படுத்துவதில் நமக்கு மோசடி செய்து விட்டார் என்கிற எண்ணத்தில் தான் அவர் இருக்கிறார். ஏனென்றால் அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டான், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய நாளில் உங்கள் மார்க்கத்தை உங்களுக்கு பூரணமாக்கி விட்டேன் என்று தொடர்ந்து ஒரு செய்தி சொல்கிறார். லா யுஸ்லிஹு ஆகிர ஹாதிஹில் உம்மா இல்லா மா அஸ்லஹ அவ்வலஹா, அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் எது அந்த சமூகத்தை சீர்படுத்தியதோ அது வல்லாத புதிய ஒரு விஷயம் இந்த சமூகத்தை சீர்படுத்தாது. இந்த சமூகத்தை சீர்படுத்துவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் எதை எடுத்துக்கொண்டாரோ அந்த அல் குர்ஆனும் அந்த சுன்னாவையும் தாண்டிய ஒரு செய்தி இந்த சமூகத்தின் கடைசி பகுதியை திருத்துவதற்கு முடியாது. அதுதான் இந்த சமூகத்தையும் திருத்தும் அப்படி என்கிற செய்தியை மாலிக் இப்னு அனஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபமாலம் யகுன் யௌம இதின் தீனா லா யகுனுல் யௌம தீனா, அன்றைய நாளில் எதுவெல்லாம் மார்க்கமாக இல்லையோ அது இன்றைய நாளிலும் மார்க்கமாக மாட்டாது. அன்றைய நாளில் மார்க்கமாக இல்லாத ஒன்று இன்றைய நாளில் மார்க்கமாக மாட்டாது அப்படி என்கிற செய்தியை மிக அழகாக சொல்லி காட்டினார்கள். இன்னொரு ஹதீஸை பாருங்கள், எந்த விடயமெல்லாம் சுவர்க்கத்திற்கு உங்களை நெருக்கி வைக்குமோ, சுவர்க்கத்திற்குள் உங்களை நுழைவிக்குமோ அதையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு ஏவித்தான் இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எதுவெல்லாம் உங்களை சுவர்க்கத்திற்கு அழைத்து சொல்லுமோ நன்மையான காரியமோ அது எல்லாவற்றையும் அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு ஏவித்தான் இருக்கிறார்கள். எதுவெல்லாம் உங்களை நரகத்திற்குள் நுழைய வைக்குமோ அந்த விடயங்களை எல்லாம் விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்துத்தான் இருக்கிறார்கள். அப்படி என்றால்
அல்லாஹ்வுடைய தூதர் நல்ல விடயங்களை நமக்கு ஏவாமல் இந்த உலகத்தை விட்டு பிரியவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் கெட்ட விடயங்களை முழுமையாக தடுக்காமல் இந்த உலகத்தை விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரியவில்லை. அப்படி என்கிற செய்தியை கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை புரிந்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் எப்படி இந்த உலகத்தில் பின்பற்ற வேண்டும்? அந்த தூதர் இப்படி ஒரு அழகான மார்க்கத்தை நமக்கு தந்திருக்கிற நேரத்தில் அந்த தூதரின் பெயரால் அந்த தூதர் இந்த உலகத்தில் வெறுத்த ஒன்றை நாம் முன்னேற்றினால், அரங்கேற்றினால், அந்த தூதரை உண்மையாக நேசிக்கிறோம் என்பதற்கு என்ன அடையாளம்? அந்த தூதர் என் சமூகத்தில் மார்க்கத்தில் புதுமைகள் எல்லாம் வந்துவிடக் கூடாது என்பதில் உச்சகட்டத்தில் இருந்தார்கள். ஒரு நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் தூங்குவதற்கு முன்னால் ஓதுகிற துஆவை அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுக்கிற நேரத்தில் அந்த துஆவுடைய கடைசி பகுதி அல்லாஹ்வே நீ அனுப்பிய உன் நபியை கொண்டு என்கிற ஒரு வார்த்தை வருகிறது. அந்த நபித்தோழர் மீண்டும் ஓதுகிறார், நபி என்கிற அந்த சொல்லுக்கு பதிலாக ரசூல் என்கிற சொல்லை பயன்படுத்துகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், நபி என்று சொன்னால் அந்த சொல்லை பயன்படுத்துங்கள், ரசூல் என்று மாற்றமாக பயன்படுத்தி விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மார்க்கத்தில் புதுமைகளும் இல்லாதவைகளும் வந்துவிடக் கூடாது என்பதில் மிக கவனமாக அந்த சமூகத்தை கட்டி காப்பாற்றி இருக்கிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதரின் பெயரில், அல்லாஹ்வுடைய தூதர் பிறந்தார்கள் என்கின்ற பெயரில், அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறோம் என்கிற பெயரில் தூதர் வெறுக்கிற காரியத்தை சமூகத்தில் நாம் அரங்கேற்றுவோமேயானால் அந்த தூதரை உண்மையாக நேசித்தவர்களாக நாங்கள் இருக்க மாட்டோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நாம் வாழ்கின்ற இந்த நேரத்தில், இந்த சூழ்நிலையில் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறோம் என்கிற பெயரில் அல்லாஹ்வுடைய தூதருடைய பிறந்த நாள் கொண்டாட்டத்தை ஆரம்பிக்கிறோம். ரபியுல் அவ்வல் மாதம் அல்லாஹ்வுடைய தூதர் பிறந்தார்கள். பிரபலமான கருத்து சமூகத்திற்கு மத்தியிலே இருக்கிறது. ஆனால் பிறந்த தினத்தில் கருத்து முரண்பாடு இருக்கிறது. ரபியுல் அவ்வல் 9, 12, ஷவ்வாலா, இப்படி நிறைய கருத்து முரண்பாடுகள் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தில் பிரிந்தார்கள், மக்களை விட்டு இந்த உலகத்தை விட்டும் பிரிந்தார்கள் என்பதில் ரபியுல் அவ்வல் 12 எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்தார்கள். சரி, அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறோம் என்கிற பெயரில் இந்த ரபியுல் அவ்வல் மாதம் தொடங்கியவுடன் எப்படி ரமலானுக்கு பிறை பார்ப்போம், எப்படி ஒரு மனிதன் பெருநாள் நாளை பிறை பார்த்து சந்தோஷமாக கொண்டாடுவானோ, அப்படி ரபியுல் அவ்வலை பிறை பார்த்து ஒரு பரக்கத்து பொருந்திய மாதம் நமக்கு வந்ததாக நினைத்துக் கொள்கிறோம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான், வமின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், கண்ணியப்படுத்தப்பட்ட மாதங்கள் 4 என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். 5வது ஒரு மாதத்தை உருவாக்க நினைக்கிறோம். இது ஒரு கண்ணியம் பொருந்திய மாதமாக சமூகத்திலே ஒரு சிந்தனையை, ஒரு மோசமான கருத்தை விதைத்திருக்கிறோம். அடுத்தது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினத்தை கொண்டாடினார்களாம். ஒரு செய்தி பார்க்க வேண்டும். சந்தோஷப்படுதல் வேறு, கொண்டாட்டம் வேறு. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தூதர் பிறந்ததை நினைத்து சந்தோஷப்படுகிறேன் என்றால் கொஞ்சம் யோசிக்கலாம். தூதர் பிறந்த நாளை நினைத்து நான் கொண்டாட்டம் அரங்கேற்றுகிறேன் அப்படி என்று சொல்லுகிற நேரத்தில் மிக கவனமாக நாம் இதில் கையாள வேண்டிய மிக முக்கியமான பகுதியில் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய தூதர் நபித்துவத்திற்கு பின்னால் 23 வருடங்கள் எப்பொழுதாவது ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ரபியுல் அவ்வல் 12 தன் பிறந்த நாளை கொண்டாடினார்களாம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும், அல் குலஃபாஉர் ராஷிதூன், நேர்வழியாக்கப்பட்ட அந்த குலஃபாக்கள் யாராவது ஒருவர் தன் உயிரை விட நேசித்து அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த இடத்தில் இருந்தார்கள் அல்லவா, ஒரு நாள் தன் வாழ்நாளில் ரபியுல் அவ்வல் 12 அல்லாஹ்வுடைய தூதருடைய பிறந்த நாளை கொண்டாடினார்களா? அதற்கு பின்னால் வந்த மற்ற அறிஞர்கள், தாபிஊன்கள் அப்படி கொண்டாடினார்கள்? வரலாறு கிடையாது. சரி, நம் உயிரிலும் நாம் மதிக்கின்ற மற்ற இமாம்கள், அவர்கள் சொல்லுகிற இமாம் ஷாஃபிஈ, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல், மாலிக், இவர்கள் எல்லாம் கொண்டாடினார்களா? கிடையாது. புகாரி இமாம் கொண்டாடினார்களா? கிடையாது. முஸ்லிம் இமாம் கொண்டாடினார்களா? கிடையாது. இப்படி அல்லாஹ்வுடைய தூதரால் வர்ணித்து சொல்லப்பட்ட மிக முக்கியமான சிறந்த 300 அந்த வருடங்கள், 3 நூற்றாண்டுகள் வாழ்ந்த எந்த அறிஞர்களும் இப்படி ஒரு கொண்டாட்டத்தை அல்லாஹ்வுடைய தூதருடைய பிறந்த தினத்தை ஒட்டி முன்வைக்கவில்லை. வரலாற்றை வாசித்து பாருங்கள். ஹிஜ்ரி 400களுக்கு பின்னால் ராஃபிதாக்கள், ஃபாத்திமியாக்கள், உபைதியுன்களால், ஷியாக்களால் உருவாக்கப்பட்ட ஒன்றுதான் இந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய பிறந்த நாள் கொண்டாட்டம். வரலாற்றில் யாரும் மறக்க முடியாது. இந்த வசனத்தை எழுதுகிற நேரத்தில் அறிஞர்கள் சொல்கிறார்கள், வரலாறு பற்றி அறிவில்லாதவன் கூட இதை மறக்க மாட்டான். வரலாறு பற்றிய அறிவில்லாதவன் கூட இதை மறக்க மாட்டான். ஒரு ராஃபிதியால், ஷியாவால் இஸ்லாத்தை குழி தோண்டி புதைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு வாழ்கிற ஒருவனால் உருவாக்கப்பட்ட ஒன்றுதான் இந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய பிறந்த நாள் கொண்டாட்டம் என்கிற செய்தியை கண்ணியத்திற்குரிய சகோதரர்கள் வரலாற்று ரீதியாக புரிந்து கொண்டால் இதை விட்டு மிக தூரமாக நாம் இருப்போம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக இதை நாம் பேசினால் அல்லாஹ்வுடைய தூதரை இப்படி வழிபட முடியாது, அல்லாஹ்வுடைய தூதரை இப்படி நாம் இரக்கம் காட்டுதல் என்கிற பெயரில் அவரை இப்படி புகழ முடியாது அப்படி என்று சொன்னால் நம் மீது வைக்கின்ற விமர்சனங்கள் என்ன தெரியுமா?
அல்லாஹ்வுடைய தூதரை புகழ வேண்டாம் என்கிறார்கள். வல்லாஹி அப்படி சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய தூதரை புகழக்கூடாது என்று ஒரு முஃமின் ஒரு நாளும் சொல்ல மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? லா தத்ருனி கமா அத்ரத்தின் நஸாரா ஈஸா இப்னு மரியம். ஈசாவுடைய மரியமுடைய மகன் ஈசாவை புகழ்ந்தது போன்று யஹூ நஸராக்கள் என்னை நீங்கள் புகழாதீர்கள். நான் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய அடியான் என்கிற செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எல்லை மீறி புகழ்தல் கூடாது என்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் காட்டித்தராத முறையில் புகழ்வது கூடாது என்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரை மொத்தமாக புகழ்வது கூடாது என்கிற எண்ணத்தில் ஒரு நாளும் நாங்கள் இருக்கவில்லை என்கிற செய்தியை கண்ணியத்திற்குரிய சகோதரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இது பிழை அப்படி என்றால் அதற்கு சொல்லுகிற பதில், அல்லாஹ்வுடைய தூதர் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டாம் என்கிறார்கள். அப்படி என்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மீது ஸலவாத்து சொல்வதற்கு நாங்கள் எப்பொழுதும் ஆர்வம் ஊட்டுகிறோம். ஒவ்வொரு குத்துபாவை ஆரம்பிக்கிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் மீது ஸலவாத்து சொல்லுகிறோம். வெள்ளிக்கிழமை நாள்களில் அல்லாஹ்வுடைய தூதர் மீது ஸலவாத்து சொல்லுகிறோம். ஒவ்வொரு தொழுகையிலும் அத்தஹியாத்திலே அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஸலவாத்து சொல்லுகிறோம். அதான் சொன்னதன் பின்னால் அல்லாஹ்வுடைய தூதர் மீது ஸலவாத்து சொல்லுகிறோம். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் மீது ஸலவாத்து சொல்வதை ஒரு நாளும் நாங்கள் இல்லை என்று கூறியது கிடையாது. சொல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் மீது ஸலவாத்து சொன்னால் அல்லாஹ் நம் மீது ஸலவாத்து சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய தூதரின் பெயர் கேட்டு ஸலவாத்து சொல்லாதவன் அல் பகீல், அவன் கஞ்சன் அப்படி என்கிற ஹதீஸை நாங்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நீங்கள் சொல்லுகிற முறையில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஸலவாத்து சொல்லாதீர்கள். நீங்கள் ஒரு விடயத்தை உருவாக்கி, ஒரு மஜ்லிஸை உருவாக்கி அல்லாஹ்வுடைய தூதர் காட்டித்தராத வழிமுறையில் செய்கிற ஸலவாத்து இல்லை என்று சொல்லுகிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு மனிதருக்கு பக்கத்தால் செல்கிறார். அந்த மனிதன் ஆதஷ, அவன் தும்மி விடுகிறான். தும்மி விட்டு அந்த மனிதர் சொல்லுகிறார், அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் என்கிறார். எல்லா புகழும் அல்லாஹ்விற்கே, வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் மீது ஸலவாத்து சொல்லுகிறார். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு நிறுத்துகிறார்கள். என்ன சொன்னீர்கள்? அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் தும்மினால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல சொல்லி கற்று தந்திருக்கிறார்கள். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் இந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தரவில்லை. அது ஸலவாத். அது சொல்வதற்கு நேரம் இருக்கிறது, இடம் இருக்கிறது, முறை இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆனால் தும்மியவுடன் அல்ஹம்துலில்லாஹ்வோடு சேர்த்து ஸலவாத்து சொல்வதை அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு கற்றுத்தரவில்லை. ஸலவாத்து உள்ளது, நீங்கள் அதற்கு கற்பித்த முறை இருக்கிறது அல்லவா, இதை அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தரவில்லை என்றார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்கள் எப்படி விளங்கி இருந்தார்கள்? ஸலவாத்து சொல்ல வேண்டும் தான், நாம் அதற்கு கொடுக்கின்ற ஒரு முறைமை இருக்கிறது அல்லவா, அப்படி என்கிற முறைமை ஸலவாத்திற்கு கிடையாது என்கிற செய்தியை சொல்லிக் கொடுத்தார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஸலவாத்து சொல்லுங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் மீது அதிகமாக. ஆனால் நீங்கள் ஒரு கைஃபியத்தை, நீங்கள் ஒரு முறையை உருவாக்கி நீங்கள் சொல்லுகிற ஸலவாத்தை நாங்கள் ஒருபோதும் ஆதரிக்க மாட்டோம் என்கிற செய்தியைத்தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். வல்லவர் ரப்புல் ஆலமீன் நேரான வழியில் பயணிப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்னும் நிறைய செய்திகள் இந்த விடயத்தில் இருக்கிறது. நம்மை நோக்கி சொல்லக்கூடிய ஒரு சில செய்திகள், அதை கட்டாயம் தேடி படித்துக் கொள்ளுங்கள். அபூ லஹபிற்கு அல்லாஹு தாலா நரகத்திலே அவருக்கு ஒரு இலகுபடுத்துவதற்காக தன் விரல்களுக்கு மத்தியில் தண்ணீரை வரவைத்தான் என்று புகாரியிலே ஒரு செய்தி வருகிறது. அதை அல்லாஹ்வுடைய தூதருடைய பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்கு ஆதாரமாக எடுப்பார்கள். அது ஒரு பலவீனமான செய்தி. அது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஹதீஸும் கிடையாது. உர்வா இப்னு ஸுபைர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு தாபியை சொன்ன ஒரு செய்தி. அதுவும் அபூ லஹபுடைய குடும்பத்தில் ஒருவர் கண்ட கனவு. அது ஹதீஸாகவோ வஹியாகவோ இருக்க முடியாது என்கிற நிறைய விளக்கங்கள் அதற்கு இருக்கிறது. கட்டாயம் அதை பார்த்துக் கொள்ளுங்கள். அடுத்தது, இந்த செய்திகளை செய்கிற நேரத்தில், சொல்லுகிற நேரத்தில் நமக்கு மீது சொல்லுகிற மிக முக்கியமான செய்தி, நல்லது செய்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதரை புகழ்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஸலவாத்தை சொல்கிறோம், நலவு தானே செய்கிறோம் அப்படி என்பார்கள். நாம் நலவு என்று நினைத்து செய்வதெல்லாம் நலவு கிடையாது. அதற்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல்கள் இருக்க வேண்டும் என்கிற செய்தி அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு செய்தி இருக்கிறது. பள்ளிவாசலில் எல்லோரும் ஒன்றாக இருந்து ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்க எல்லோரும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிறார்கள். ஒருவர் அல்லாஹு அக்பர் என்க எல்லோரும் அல்லாஹு அக்பர் என்கிறார்கள். ஒரு ஆள் சுப்ஹானல்லாஹ் சொல்ல எல்லோரும் சேர்ந்து சுப்ஹானல்லாஹ் சொல்கிறார்கள். கற்களை வைத்து எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த செய்தியை பார்த்து இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து இன்னும் அவருடைய ஆடை இத்து போகவில்லை, அவர் பாவித்த பாத்திரங்கள் எல்லாம் இதுவரைக்கும் உடைந்து போகவில்லை, அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்கள் எல்லாம் நாங்கள் இப்பொழுது உயிரோடு இருக்கிறோம், இப்படி இருக்கிற நேரத்தில் மாஸ்ரா ஹலகத்தக்கும், எவ்வளவு அவசரமாக அழிந்து போக பார்க்கிறீர்கள் என்கிறார்கள். அப்ப அந்த சபையில் இருந்த ஒரு மனிதர் சொல்கிறார், இப்னு மஸ்ஊதே மா அரதுனா இல்லல் கைர், நலவு தானே செய்கிறோம் என்கிறார். நலவு தானே, இதே காரணம் சொல்லுகிறார்கள், நலவு தானே செய்கிறோம். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், எத்தனையோ மனிதர்கள் நலவு என்று செய்கிறார்கள், ஆனால் நன்மையை அடைந்தது கிடையாது. நலவு என்று செய்கிறார்கள்,
ஆனால் நன்மை அடைந்தது கிடையாது. நன்மையை அடைய வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல்கள் கட்டாயம் அவசியம் என்கிற செய்தியை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகள், உறவுகள் எல்லோரையும் இந்த வழிகாட்டிலிருந்து, இந்த பிழையிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மக்களுக்கு இதை ஆர்வமூட்டுங்கள். அல்லாஹு தாலா என்னையும் உங்களை நேர்வழியில் பயணிப்பதற்கு அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ். ரப்பனா